happy. Start music. Hello guys, welcome to our channel. நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நதுதானா திரணனா நதுதானா தன திரணனா திரணா நதுதானா 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 திரணனா. நாங்கள் எல்லோரும் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் கல்பாக்கம் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கல்பாக்கம் போகிறதா பிளானே கிடையாது. இது ஒரு சடன் பிளான் தான். நேற்று நைட்டு சடனாக தடா போகலான்னு பிளான் போட்டு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு காலையில் எல்லோரும் கரெக்டாக 5 மணிக்கெலாம் எழுந்திச்சிட்டோம். ஆனால் மழை கெடுத்துருச்சு. இந்த மழையில் எங்கே தடா ஆந்திரா வரையும் எப்படி வண்டி ஓட்டுன்னு போகிறதுன்ட்டு அந்த பிளானை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்கன்னா போகணுமே அப்படின்ட்டு அதுக்காகவே கல்பாக்கம் டேம் போகலான்னு சடனாக பிளான் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மழை வந்ததுனால யார் வீட்லேயுமே வெளியே விடல. எல்லாருமே வீட்டில் சண்டை போட்டுட்டு தான் வந்தானுங்க. அப்படியே சைடில் பீச்சோட வியூலாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டே இருந்தோம். தென் வண்டிக்கு எல்லோரும் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. என்னடா எல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு நினச்சோம். பார்த்தா நம்ம கூட வந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு மழை பெஞ்சதுனால மண்ணில் அப்படியே வாரி விட்டுருச்சு, லைட்டாக அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பேண்டேஜ் வாங்கி ஒட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசிக்குது, காலைல யாரும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடையில் அங்கேயே அட்டையை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே விந்தான்னு சொன்னால அவனால் சாப்பிடவே முடியல. சரி, நம்மளை நம்பி வந்தான், நம்ம மச்சான் நம்ம தான் பார்த்துருவோம், நான் தான் ஊட்டி விட்டேன். இவனுக்கு ஊட்டி விட்ட உடனே எனக்கும் ஊட்டி விடுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்புறம் சரி, என்ன காசாக பணமா நானும் எல்லாருக்கும் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். இவனுங்களாச்சும் பரவாயில்ல, இன்னொருத்தன் அவனுக்கு அடியே படல, இருந்தாலும் எனக்கு நீ தான் மச்சான் ஊட்டி விடணுன்ட்டு உடையாத கையை ஒஞ்ச மாரி வந்து நிற்கிறான். அப்புறம் எல்லோரும் ஒரு ஆஃப் பாயில் வாயில் போட்டு குரங்குக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இவனுங்க பாட்டுன்னு கூட்டின்னு போயினே இருக்கானுங்க. போகிறானுங்க ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் காமிச்சு கூட்டின்னு போயினே இருக்கானுங்க. ஆனால் அந்த டேமு வந்த பாடே கிடையாது. இது பத்தாதுன்னு போகிற வழியிலே ஒருத்தவன் நிப்பாட்டி மச்சான் நான் ஒன்று பண்ணுறேன் எர்றான்ட்டு அதை வேற எடுக்க சொல்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அப்புறம் எப்படியோ ஃபைனலி அந்த டேமை கண்ணில் காமிச்சானுங்க. அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்க்காம என்னடா பேசிட்டீங்கன்னு எட்டி ஒன்று விட்டேன், தண்ணியிலே போய் வீந்தான். அப்புறம் என்ன, எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, எல்லாருமே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. கோடை அதுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சு டயர்ட் ஆகிட்டானுங்க. அதனால் எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. அதனால் போய் பிரியாணி வாங்கி வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். ஒன் மோர் தேங்க்ஸ் சிவா, தேங்க்யூ ஃபார் யூர் ட்ரீட், ஒன் மோர் தேங்க்யூ. சரி, எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் எப்படி விட்டாங்கன்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெடியாக இருந்தேன். இப்போ வசந்த் கிட்ட கேட்கலாம். வசந்த், கை கொடுங்க. மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டில் விட மாட்டேன் ப்ரோ, தேடி தான் வந்தேன். அப்படியா? வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எப்படி உங்களை விட்டாங்க? வீட்டில் போய் சொல்லிட்டு தான் ப்ரோ வந்தேன். உங்களை பார்க்க சொல்ல எல்லாம் விட மாட்டாங்க. என்ன போய் சொன்னீங்க? வீட்டில் ஆளை பார்க்க சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. ஆளை பார்க்க மாட்டிக்கிட்ட ப்ரோ. ஜெய்ஸ்ரீயா, நீங்கள் எப்படி வந்தீங்க வீட்டிலேருந்து? வீட்டில் விட்டாங்களா? சொல்லணும்னா எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை.
என்ன ப்ரோ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எப்படி சொல்லாம வந்தீங்க? ஓடி வந்துட்டீங்களா? வீட்ல கஸ்டமர் கேர் மொபைல் ஃபோன் கூட கொண்டு வரல. ஓ மை காட். அப்படியே போய் தொலைன்னு விட்டாங்க. சோலை ராமன், நீங்க எப்படி வந்தீங்க? சோலை கொஞ்சம் வைக்கப்படுறாரு. விஸ்வா மச்சான், நீ எப்படி வந்த? வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? சோலை பாத்ரூம் போகணும், துணைக்கு வேடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? விட்டாங்களா வீட்டில்? உங்க யூடியூப் சேனல்ல வீடியோல வரணுன்றதுக்காக பாத்திமா பார்க்கணும் வந்தோம். ஓ, எங்க யூடியூப்பை பார்க்கணும்னு நீங்க வந்தீங்களா? வீடியோல நான் வரணுன்றதுக்காக வீடியோ மூலியமா பாத்திமா கிட்ட ட்ரெண்ட் ஆயிடலாம். சிவபிரகாஷ், நீங்க எப்படி வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஆள் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சஞ்சய், நீங்க எப்படி வந்தீங்க? அவரு அடிபட்டு விழுந்து வந்தாரு. பாருங்க கையில வீட்டில் விடவே இல்லை அவனை. வீட்டில் இருந்து எகிரி குச்சி தான் வந்தானா, வரும்போது கீழே வீண்டான். நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. அப்புறம் என்ன, சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, ரீல்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த கலர் படத்தில் அஞ்சலி அதை தண்ணியில் விட்டு தேடுவாங்களே, அந்த ரீல்ஸ் ஞாபகம் வந்துச்சு. அதை பண்ணுவோன்ட்டு அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் காமெடியாக. அதே 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா கிடைச்சாங்க, அம்மா கிடைச்சாங்க. ஏய், அம்மா கிடைச்சாங்க, அம்மா கிடைச்சாங்க. ஆமாடா. அம்மா கிடைச்சாங்க. அதுதான் விஷா அடையாளத்தை பதிச்சு வச்சுடா. கை சரியில்லா. என்னடா தனியாக ஒருத்தவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே ரீல்ஸில் லாஸ்ட்டாக விமல் வந்து தனியாக நேற்று நைட்டு 12 மணிக்கு உன் முத்தாள் மாவன் நேற்று வரலனா நீயும் நானும் சந்தோஷமாக ஓடி போயிடலான்னு சொல்லுவான்ல, அந்த சீன் அவன் தனியாக பண்ணிகிட்டு இருக்கான் பைத்தியம் மாதிரி. எப்படியோ கடைசியாக பெர்ஃபெக்டாக வீடியோவை மேக் பண்ணிட்டோம். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ இல்லை என்றால் என்ன என்ன அது நான் தண்ணிக்குள்ள தம்மு பிடிக்கும்போது கொடுக்குற சவுண்டா, காலையில் நின்று கொடுக்குறானுங்க. ஆமலே ஆமலே, தண்ணிக்குள்ள தம்மு பிடிச்சது போதும், எந்திரிச்சு வாமா. அமலே 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 அமலே, டேய் மாதவி காண வாங்கடா, தெரியுமா? அமலே 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 அமலே, டேய் தெரியுங்கடா, எல்லாரும் சேர்ந்து தெரியுங்கடா. கடவுளே, பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன். அட பாரியா நீங்களா? மணமாடு மணமாடு மணமாடு, அம்மா புடிச்சிட்டானா போடா. அமலே, அம்மா கடிச்சிட்டாங்க. நீங்களா? டேய் நீங்க யாரும் தேட வேணாம், என்னையா தேட விடுங்கடா, போங்கடா போங்கடா. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்தி. போ போ போ, கரைக்கு போடா. ஐயோ மாதவி மாதவி, ஊர்ல இருந்த என்ன போன் பண்ணி இங்க வர சொல்லி 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு சொன்னியே, இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே, நான் என்ன பண்ணுவேன் மாதவி? ஐயோ எங்க இருக்க, நானும் உன் கூட வந்துடுறேன் மாதவி. உன் முட்டாள் மாமே நேத்து நைட்டு 12 மணிக்கு இல்லைனா நேத்தே நம்ம ஓடி இருக்கலாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்புறம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபு பண்ணிக்கோங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.